உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மீனராசி நேயர்களே, இந்த 2019ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு, இந்த நிறைய நேயர்கள் 2019ஆவது வருடம் வீடியோ எப்போ போடுவீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு பலன் மாறும் அப்படிங்கிறது இல்லை. சில பயிற்சிகள் ஏற்படும் பொழுது தான் நமக்கு சில சலனங்கள் தெரிய வருது. ஆல்ரெடி நம்ம திசாபுத்திகள் அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சில வருடங்கள் மாறும்பொழுது நம்ம எதுக்காக நாங்கள் பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு பட்டாசு வெடித்து உலகளாவிய ஒரு வரவேற்பு. அந்த எதிர்கால அந்த புதிய வருடம், புதிய என்ற வார்த்தை வரும்பொழுது பழைய விஷயங்களை, பழைய சட்டையை களைந்து விட்டு புதிய சட்டையை அணிவது போன்று நம் வாழ்க்கையில் சில கொள்கைகளையும் நம்ம சில லட்சியங்களையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த மீன ராசிக்கு நான் இந்த புத்தாண்டு தினத்திலே அந்த புதிய புத்தாண்டு செய்தியாக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்களுடைய ராசியினுடைய குணங்கள், ராசியினுடைய குறைகள், அதனுடைய நிறைகள், இது அனைத்துமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தொடர்ந்து பார்த்த பல்வேறு விதமான மீன ராசி நேயர்கள் அனைவருமே அதை விரும்பி அதை ஏற்றுக்கொண்டு இனி நான் மாற்றுப்பாதையை நோக்கி செல்வதற்கு தயாராக இருப்பதாக கூறினார்கள். 12 ராசிகளில் கடைசியான ராசி எது அப்படின்னா மீனராசி தான். எந்த ஒரு விஷயத்தையும் தாமதமாக புரிந்து கொள்வது, எதுவுமே லேட் பிக்கப். அப்போ லேட் பிக்கப், லேட்டுன்னு வந்தாலும் பிக்கப்னு ஒன்று வரும். எதுவுமே தாமதமாக புரிஞ்சுக்கிட்டு ஃபெனிக்ஸ் பறவையாக அந்த இடத்துலேருந்து ஜெயிக்கக்கூடிய, எந்திரிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா அது மீனராசிக்காரங்களுக்கு. அவங்களுடைய பலமும் பலவீனமும் அவங்களுக்கே தெரியும். எதனால் எந்த ஒரு தவறு நடந்ததுனாலும் அந்த தவறு எதனால் நடந்துச்சு, அது நம்மளால தான் நடந்துச்சுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் அதனால் இவங்க எப்போதுமே தவறுகளை இழுத்து தான் நல்ல இடத்துக்கு மாறிட்டு இருப்பாங்க. அதனால் தவறுகள் செய்கிறது நம்ம அதை என்ன சொல்கிறது, தப்பு செய்தால் தண்டனை, தவறு செய்தால் மன்னிப்பு. தவறு என்பது எதிர்பாராத விதமாக தெரியாமல் செய்வது. தப்பு செய்வது என்பது தெரிஞ்சு செய்வது. தெரிஞ்சு செய்கிறதுக்கு தான் திட்டமிட்ட தப்பு, அதுக்கு தான் தண்டனைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு நீங்களே தெரியாமல் செய்து கொண்ட தவறுகள் என்னென்ன, எப்படிப்பட்ட தவறுகள்லாம் இழைத்தீர்கள் என்பதை இந்த 2018ஆம் ஆண்டு அசைவு போடுவீர்களே. ஆனால் பல்வேறு விதமான பலவீனங்களும் தவறுகளும் உங்களுக்குள்ளார புரிய வரும். அதையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு புத்தாண்டு செய்தியாக இதை நான் சொல்லுகிறேன். அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்களே, அதுபோன்று இந்த புதிய புத்தாண்டு தினத்தினிலே இன்று முதல் ஒரு எழுச்சியுடைய ஒரு பாதையாக உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் அறைகூவல் விட்டுக்கொண்டு உங்களுக்காகவும், உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும், உங்களுடைய குழந்தைகளுக்காகவும், உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்காகவும் வாழ்வேன் என்று சத்தியம் செய்து கொண்டு உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக பாடுபடுங்கள். மிகவும் அறிவும், அன்பும், இறையாண்மையும், பரோபகார சிந்தனையும், யதார்த்த குணமும், இப்படியெல்லாம் ஏமாளித்தனமும், இதை அனைத்தும் ஒருங்கே பெற்ற மீனராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த குரு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்தது ஒரு ஆறுதலான விஷயம். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துலேயே சனி. இப்போது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 10ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல இருந்த ராகு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 4ஐயும் 10ஐயும் ஆக்டிவேட் பண்ணது, அதாவது அந்த இடத்துல இந்த ராகு கேதுக்கள் இப்போ டிரான்சிட் ஆகிருக்கு. தெரியாத தொழிலில் ஈடுபடாதீங்க சார், தெரிந்த தொழிலை செய்யுங்க. 10ஆம் இடத்துல சனி ப்ளஸ் கேது இருக்கும்பொழுது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத தொழில், நமக்கு தெரியாத தொழில். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது காரியஸ்தானம், கர்மஸ்தானம், அதுதான் ஜீவனஸ்தானம், ஜீவனக்காரகனுடைய வீடு. அது ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய 2 பேர், ஒன்று குரு, இன்னொன்று சனி. குரு வீட்டில் சனி இருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஜீவனம் வரும்? கஷ்ட ஜீவனம். அப்போ 10ஆம் பாவகத்தில் வருமானம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத துறைகளில் ஈடுபட்டோம்னா கஷ்டப்படுவோம். அதனுடைய வருமானங்கள் உங்களுக்கு மிக குறைவாக இருக்கும். தெரிஞ்ச தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி அதனால் வெற்றி நிச்சயம். எது எப்படி இருந்தாலும் இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சிகளில் கிட்டத்தட்ட இன்னும் 8 மாத காலத்துக்கு இந்த குரு உங்களுக்கு ராசியவே பார்க்குறதுனால ஒரு நல்ல பலனை தான் கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதில் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
இப்போ புதன் மகா திசை போய்கிட்டு இருக்கும். அது நல்ல திசை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ சுக்கிர திசை போயிட்டுருக்கும். அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் சந்திரன் இப்படி போயிட்டுருக்கும். அவங்க ஜாதகத்தை பார்த்து சூரியன் சந்திரன் லக்னத்துக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கணும். அதே மாதிரி சுக்கிர திசை நடக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரமும் இப்போ உங்களை என்ன லக்னம்னு பார்த்து லக்னத்துக்கு தகுந்த மாதிரி இந்த திசை சப்போர்ட்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எது எப்படி இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம், அது குரு வீட்டில் இருக்கக்கூடிய 10ஆம் பாவகத்தில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கேது இந்த ராசிக்கு 10ஆம் பாவாதிபதி, ராசியாதிபதி 2 ஒன்றா இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், தெரியாத தொழிலில் ஈடுபடாதீங்க சார், தெரிஞ்ச தொழில் பண்ணுங்கள். அதே மாதிரி 10ஆம் பாவகம் புதிய தொழில்கள் ஈடுபடக்கூடியவங்க யோசித்து செய்யுங்க. மீனராசிக்கு அப்பப்போ ரெடி கேஷ், அப்பப்போ வியாபாரம், அப்பப்போ கமிஷன், கான்ட்ராக்ட், ஏஜென்சி, இதுதான் பர்ஃபெக்ட். உற்பத்தி திறன், ஃபேக்ட்ரி, இந்த மாதிரியெல்லாம் யோகம் வந்து ரொம்ப குறைவு. ஏதாவது லக்னம் உங்களுக்கு வலிமையாக இருந்தனா வேணால் பார்க்கலாம். ஏன்னா எண்சான் உடலிற்கு சிரசே பிரதானம். இந்த லக்னம் என்பது வைத்து தான் உங்களுடைய திசாபுத்திகளை ஆய்வு செய்கிறோம். திசாபுத்திகள் லக்ன ரீதியாக வலிமையாக இருந்துவிட்டால் நீங்கள் சொந்த தொழிலில் ஜெயிக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் பார்த்த வகையில் மீன ராசிக்காரர்கள் அதிகமாக இந்த டீலே வந்து ரெடி கேஷ் டீல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களால் வந்து கடன் கொடுத்து வாங்குறது அதெல்லாம் பண்ண முடியாது. பெருசாக அதே மாதிரி லோன் வாங்கினாலும் திருப்பி கட்ட முடியாது. தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி லோனை வாங்குங்க, தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தொழிலை பெருக்குங்க, தெரிஞ்ச தொழிலில் ஈடுபடுங்க, நல்ல வியாபாரியாக இருங்க, ஏஜென்சி எடுங்க, கமிஷன் அடிப்படையில் செயல்படுங்க. நல்ல அதுபோக ஆசிரியர், மருத்துவர், இந்த மாதிரி வக்கீல், அது மாதிரிலாம் உள்ள அமைப்புகள்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அது நன்மையை நடக்கும். பெருசாக நிறைய 100-200 பேரை வச்சு ஃபேக்ட்ரியெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய மீனராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள், அந்த காரிய ஸ்தானத்திலேயே சனி ப்ளஸ் கேது இருக்கிறதுனால. அதே மாதிரி 4ஆம் பாவகத்தில் ராகு இருக்கிறது வந்து மாத்ருஸ்தானம், தாயார் உடல்நலம், அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை. அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வாகனத்தை விற்கிறது, புதிய வாகனம் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அது செயல்படும். பழைய வாகனங்கள்லாம் இருந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருந்ததுன்னா சேல்ஸ் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்துடணும். அதே மாதிரி புதிய வாகனம் வாங்குறவங்க பழசை கொடுத்துட்டு புதுசு எடுக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி புதிய வாகனங்கள் வாங்குறவங்க கவனமாக பார்த்து வாங்கணும். என்னென்னா இந்த நேரத்தில் அவங்களால அதெல்லாம் டீல் பண்ண முடியுமா, கட்ட முடியுமா, இதெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு தசாபதிகள்லாம் நல்லா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வைங்களேன் மீனராசி நேயர்களே. ஏன்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல, ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம். அது ஒரு நல்ல விஷயம். அயல்நாட்டு பிரயாணம், அயல்நாட்டு பயணம், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், இதெல்லாம் நல்லா இருக்கும். அது கடல் கடந்த பயணம் செல்லக்கூடியவர்கள், கடல் கடந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மேன்மை அடைவார்கள். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய வர்த்தகம், அவங்க கல்வி, வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க, வேலை பார்க்கக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. சொந்தமாக உற்பத்தி துறை செய்வர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்ய வேண்டும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஒர்க் லோடு 10ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா கூடுதலான வேலை. அது இப்போ கேதுவும் சேரும்போது என்னாகும், வேலையில் வந்து பிரச்சனைகளும் கொஞ்சம் வரதான் செய்யும். என்ன மாதிரினா நிறைய, ஏன்னா நீங்களே இப்போ முதலாளிக்கு அடுத்தது தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா அடுத்த ஸ்டேஜில் இருந்து மீனராசிக்காரங்கன்னு சொல்கிறோம். அந்த மீனராசியை வந்து நல்ல கௌரவமான ஒரு தலைமை பண்பை ஏற்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் கேது சனிலாம் 10ஆம் இடத்துல இருக்கும்போது கூடுதலான சுமை, கூடுதல் பொறுப்பு, இதெல்லாம் உங்களுக்கு வரும். சார் இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, கூடுதல் பொறுப்பு கிடைக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை ஜாஸ்தி கொடுக்குறாங்க சார், சம்பளம் அதிகரிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதையெல்லாம் பார்த்த பிறகு முடிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே. இல்லை அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து இப்போதைக்கு இன்னொருத்தர் இல்லை, அவருடைய வேலையை என்னை பார்க்க சொல்கிறாங்க சார், நல்ல சம்பளம் கிடைக்கிது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. உடம்பில் பலம் இருக்கிற வரைக்கும் உழைங்க. அடுத்தவங்களுக்கு உழைக்கிறது, அடுத்தவங்களுடைய தொழிலை ஓனராட்டம் இருந்து தன் தொழிலாக பார்த்துக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய சிறப்பம்சங்கள். அதே மாதிரி வேலையில் வந்து துரோகம் செய்யாமல், ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல் செயல்படுறது உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்.
அதே மாதிரி உங்களுக்கு வெளிப்படையாக பேசுதல், சூழ்ச்சி, வஞ்சகம் தெரியாமை, சூழ்ச்சி செய்யாமை, இதெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். இதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம், காட் கிஃப்ட் உங்களுக்கு உண்டு. அதனால் நல்ல குழந்தைகள் கிடைக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் முதலாளியாக இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் குழந்தைகள் அவங்க நல்ல முதலாளியாக வருவாங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல்நல அக்கறை தேவை. மாஸ்டர் ஹெல்த் செக்கப், உங்கள் வயசானவங்களாம் நாளில் கேர் ஆக இருக்கிறதுனால வேறு பெருசாக அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு தின நிகழ்ச்சியாக புத்தாண்டு சிறப்பு செய்தி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தன்னை மீறிய ஆட்களோட, தன்னை விட ரொம்ப வலிமையான ஆட்களோட நீங்கள் நேருக்கு நேரம் மோத வேண்டாம். அதனால் நீங்கள் தான் நசுக்கப்படுவீங்க. எப்போவுமே உங்களுடைய பணம் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லது. மற்றவங்கள்ட்ட கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட திரும்பி வாங்குறது சிரமம். அதே மாதிரி கூட்டு தொழில் உங்களுக்கு நல்லது. ஆனால் உங்களை அறிந்த, உங்களை புரிந்த நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். ஹை ரிஸ்க் எடுத்து பேங்கில் 5 கோடி 6 கோடி கடன் வாங்கி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு செஞ்சிங்கன்னா லாக் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு பணம் கை நீட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துடும். எவ்வளோ கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் திரும்ப கரெக்டாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு செஞ்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, அதை பார்த்து செய்யலாம். நீங்களாகவே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தெரியாத தொழிலுக்குள்ளார போகாதீங்க. உங்களுடைய ராசிக்கு என்ன தொழில் செய்யலாம், உங்கள் லக்னத்துக்கு என்ன தொழில் செய்யலாங்கிறதெல்லாம் நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன். அதையெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னா, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஊர் விட்டு ஊர் வெளியூர் போனவங்களுக்கும், அதே மாதிரி நாம் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஆளுங்க, ஒரு நிலையான ஃபீல்டில் இல்லாத ஆளுகளுக்கெல்லாம் அந்த 9ல் குரு இருக்கும்போது நிலையான ஃபீல்டு கிடைக்கும். அதுதான் அந்த பழமொழியினுடைய அர்த்தம். அதுக்காக நம்ம பெரிய தொழிலதிபராக வரணும்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி மாட்டிக்காதீங்க. அதுக்கடுத்து இந்த ராகு கேதுக்களில் பார்த்திங்கன்னா, இந்த கேது பயிற்சியில் 10ஆம் இடத்துல கேதுவும் சனியும் இருக்கிறதுனால நீங்கள் எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஷேர் மார்க்கெட், வேறு யாராவது பணத்தை டபுள் பண்ணி தர்றேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம் வாங்க, அதில் கொஞ்சம் பணம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவுசெய்து நம்பி கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய பணம் உங்கள் கையில் இருக்கும் வரைதான், அல்லது உங்கள் பையில் இருக்கும் வரைதான். அதனால் நீங்கள் எப்போதுமே குறுக்கு வழியில் வரக்கூடிய தொழிலை செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த சீட்டு விளையாடுவது, ரம்மி விளையாடுவது ஆன்லைனில், அதே மாதிரி இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, இதெல்லாம் வேண்டாம். என்ன கையில் காசு இருந்து இதில் இவ்வளோ நாளாக ஓடிக்கிட்டே இருந்தேன் சார், வெளிநாட்டிலலாம் வேலை பார்த்தேன், 10 வருஷம் 15 வருஷம் இருந்தேன், ஊருக்கு வரலான் இருக்கேன், அறந்தாங்கி தான் எங்கள் ஊர், இப்படிலாம் கேட்பாங்க நிறையா எனக்கு வெளிநாட்டிலேருந்து. அப்படி உள்ள ஆட்கள் இந்த வருஷம் வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடையை வச்சுட்டு சிவனேன்னு உட்காந்துக்குங்க. அல்லது ஊரில் ஏதாவது வயல் கீது வாங்கி விவசாயத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வீட்டை எடுத்து கட்டிக்கிட்டு ஏதாவது கடை வைங்க. அந்த கடை மாதிரி வச்சு வியாபாரத்தை செய்யுங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய டிப்ஸ். ஏன்னா இந்த நிகழ்ச்சி உலகளாவிய பாராட்டுதலை பெற்றிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் இந்த ஜோதிடத்தை 25 ஆண்டுகளாக ஆய்வு செஞ்சு பல நூல்களையும் படித்து, அதே மாதிரி பல்கலைக்கழகம் சென்று அங்கேயும் 3 பட்டங்களை பெற்று, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனை, அடுத்தது அதை எதிர்கொள்ளக்கூடிய விதம், அதுக்கு தீர்வு, இது 3ம் எனக்கு நான் படித்ததில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை விட்டுவிட்டு நீங்கள் மந்திர தந்திரம், எனக்கு மாந்திரிகம் வச்சுருக்காங்க, செய்வனை வச்சுருக்காங்க, அவங்களாம் என்கிட்ட வராதிங்க தயவுசெய்து. ஏன்னா அந்த லேயருக்குள்ளார நான் போகல. அந்த லேயர் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த லேயர் ஒரு கற்பனையாக வடிவமைக்கப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மைண்ட்லேருந்து அது என்ன பலவீனமாக இருக்கோ அதை பூஸ்ட் பண்ணி, அதை பெருசு பண்ணி, அதிலேயே உங்களை குணப்படுத்துகிறேன்னு சொல்லி அதை செய்யக்கூடிய ஒரு வித்தையாக இருக்கலாம். அந்த வித்தையை பற்றி நாங்கள் யூடியூப்பில் பேச விரும்பலை. ஏன்னா அந்த வித்தையை காட்டி பலர் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பார்கள். அவங்களுடைய எதிர்ப்புக்கு நாங்கள் ஆளாக விரும்பவில்லை.
நிதர்சனமாக இறைவனிடம் கையேந்து நில்லுங்கள். கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் என்று வீட்டிலேயே உட்கார்ந்து கிடைக்காதீங்க. சோம்பேறியான ராசி இந்த கும்பம் மீனம்லாம் பொதுவாக சொல்லப்படும். இப்போ நானே பாருங்களேன், சோம்பேறியான ராசி, லேட்டாக தான் என்னுடைய நிகழ்ச்சி வருது பாருங்கள். என்னென்னா லாஸ்ட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக போய் ஜெயிச்சிடலாங்கிற, ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சிடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை தான் மீனராசிக்காரங்களுக்கு. அதே நேரத்தில் எதையுமே நானும் பார்த்துட்டேன், இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் வெயிட்டை இந்த கையால் எடுத்து அந்த மூலையில் வச்சா தான் அது நகருது. மந்திரத்தால் நகரவே இல்லை, மந்திரத்தால் நகராது. அதையெல்லாம் நம்ம ராசிக்கு, மீன ராசிக்கு யாரும் செய்வினை வைக்க முடியாதுங்க. அப்படிலாம் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களை மாற்றிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு திருஷ்டி, கண் திருஷ்டி வேணால் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பில்லி சூனியம் செய்வினை இதெல்லாம் நம்பாதீங்க. அதுக்காக போய் உட்காந்துருக்காதீங்க, போய் சாமியார் கிட்டலாம். உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி ராசியாதிபதி, குருனா வெளிச்சம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடம் லட்சுமி கடாட்சம், அந்த இடம் வெளிச்சம், அந்த இடம் அதிர்ஷ்டம். அதனால தான் விடேல் மீனத்தான் நட்பை விடேல்ங்கிறது பழமொழி. அப்போ நாம் என்ன செய்கிறோம், இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட், நாம் ஒன்றும் பிரம்மகத்தி கிடையாது, நாம் இது கிடையாது, தரித்திரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் எடுத்து இவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது வாழ்த்தி, நல்லா இவங்க சுபிட்சமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி கொடுப்பேன். அவங்க போகிறவங்களும் நல்லா இருப்பாங்க. இது யதார்த்தமான ஒரு வெளிப்பாடு. இந்த யதார்த்தத்தையும் ஒரு டிவி நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் சொல்கிறாங்க, டிவிக்காரங்க, நீங்கள் உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னாங்க. ஏன் சார்னா, உங்களுக்கு மக்களை வசியம் பண்ண தெரியல சார். நான் வசியம் பண்ணுறதுக்கு ஜோசியம் படிக்கலையே, மக்களுக்கு வைத்தியம் பார்க்க தானே ஜோசியம் படித்தேன்னே. அப்போனா இந்த டிவிலெலாம் நீங்கள் பேசி ஜெயிக்க முடியாது சார். பரவாயில்ல, 1.5 லட்ச ரூபா எனக்கு லாஸு போயிட்டு போகுது சார். டிவியில் போய் விளம்பரம் கொடுக்கறதுக்காக நான் போய் இப்போ படித்தேன். நான் என்னை அறிமுகப்படுத்துறதுக்காக போய் அந்த டிவியில் பேசினேன். இப்போ யூடியூப்புங்கிறது நீங்கள் தேடி பார்க்குறதுங்க. அப்போ நீங்கள் இந்த மீனராசிக்காரர்கள் என்னை பார்க்கும்பொழுது, ரைட், இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். இப்போ ஏற்கனவே பில்லி சூனியம் நமக்கு செய்வன இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்த மீனராசிக்காரர்கள் இப்போ மாறி இருப்பீங்க. அப்படி ஒன்று இல்லை. பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை பாதிக்காது சார். நீங்கள் குருவோட ஆதிபத்தியம் உடையவர். உங்களுக்கு எப்போதுமே குருவினுடைய அனுகிரகம் உண்டு. கடைசி நேரத்தில் லேட்டாக 11 மணி நைட்டு 10 மணி ஆகியும் உங்களுக்கு வருமானம் இல்லாமல் 10:30 மணிக்கு மேலே ஒருத்தவங்க கொண்டாந்து 100 ரூபாய் கொடுத்து நீ வீட்டுக்கு இட்லி வாங்கிட்டு போய் சாப்பிடுன்னு சொல்லியாவது அனுப்பிவிடுவான். அவன் தான் குரு. இது ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் யாருக்குமே கெடுதலையே நினைக்கிறது இல்லையே. அவன் அழிஞ்சு போகணும், இவன் ஒழிஞ்சு போகணும். எத்தனையோ விதமான எதிரிகள் இருந்தாலும், என்னை பொறுத்தவரை என்னுடைய ஃபீல்டில் இருந்தாலும் நான் அவர்களெல்லாம் நினச்சே பார்க்குறது கிடையாது. ஓகே, அது அவருக்கு விதித்த கர்மா. அவருடைய லேயரில் மக்கள் அவங்களுக்கு போவாங்க, அவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். அது நம்ம நோ கமெண்ட்ஸ். பட் நமக்கு அவங்கள பற்றி நம்ம சாபம் விடுறதில்ல. நம்மளை எப்படி பாதிக்கும்? ஆக அறியாமையை போக்கிக் கொள்ளுங்கள் மீனராசி நேயர்களே, அறியாமையை போக்கிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி கடுமையாக உழைப்பால் முன்னேறுவதற்கு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய அறிவுகள் இருக்கிறது. அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மைகள் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் ஓரமாக எடுத்து போட்டுவிட்டு, எனக்கெல்லாம் பேசவே தெரியாதுங்க. சின்ன வயசுலலாம் பேசினாலே நடுங்கும், கை காலெலாம் நடுங்கும். வயசு ஆக அதுக்கப்புறம் யோகா கிளாஸ் எல்லாம் போய் அங்கெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் சொன்னதை பார்க்கும்போது இந்த புதிய உலகத்தை நான் பார்க்குறேன். அப்போ டிவிக்கு முன்னாடி உட்காந்து பேசினேன். அப்போ நம்ம விவேகானந்தரை நம்ம குருவாக நினச்சிக்கணும். நெஞ்சம் நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, அதே மாதிரி எழுமின் விழிமின். நாம் எப்போதுமே அந்த மாதிரி போய்க்கணும். நம்ம யாராவது ஒரு குருவை எடுத்துக்கணும். மீனராசி சாய்பாபாவா, ஓகே எடுத்துக்கங்க. அதே மாதிரி விவேகானந்தரா, ரமண மகரிஷியா, அவர் ராகவேந்திரா சுவாமிகளா, யாராவது எடுத்துக்கங்க. யாராவது ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டு அவங்களோட தத்து பிள்ளையாக மாறிக்கங்க. அவங்க தான் உங்களை வழிகாட்டுறதா நினைங்க. அவங்களே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருங்க. ஏன்னா உங்களை எப்படி பில்லி சூனியம்லாம் வரும். ஒரு மீனராசிக்காரர் எனக்கு அடிக்கடி சூனியம் வச்சுட்டே இருக்காங்க சார், நானும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன், வைக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லையான்னு, ரெண்டுமே பொய். ஏன்னா எனக்கு நான் அதுவும் சொல்லுவேன், ப்ரூவ் பண்ணுறேன். எனக்கு வைக்க சொல்ல வேண்டியது, எனக்கு வைக்க சொல்லுங்கள், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிப்பதில்லை. மந்திரம் ஜெபிக்கவும் வேண்டாம். மனசு ரொம்ப செம்மையாக இருக்கணும். மீன ராசிக்காரன் மேல் மனம் கோழை, பயந்தாங்கொல்லி. ஆனால் ஆழ்மனம் இருக்கிறதே ஆன்ம பலம் உடையவன். ஆழ்மனம் இருக்கிறதே 12 ராசிகளில் மிகவும் வல்லமை படைத்தவன். இதெல்லாம் உணரணும். மேல் மனம்னு பார்த்தோம்னா பயந்தாங்கொல்லி,
ஒரு கூட்டத்தில் கூட போய் நெரிசலில் நிற்காது, சண்டையில் போய் நிற்காது, கை ஓங்கி அடிக்காது. அதே மேசராசிக்கிட்ட சொல்லுங்கள், ஆன்ம பலம் அவங்களுக்கு கிடையாது, ஆள் பலம் உடல் பலம், எடுத்த உடனே வீசிடுவாங்க, கை தான் வைப்பாங்க. ஆனால் அதே மீனராசிக்கிட்ட போங்க, அப்படியே டோட்டலாக மாறிடுவாங்க. ஆனால் இவர்களுக்கு ஆன்ம பலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் கொஞ்சம் எண்ணி துணிக கர்மம், அந்த எண்ணி துணிக கர்மம் துணிச்சலை மட்டும் விட்டுறாதீங்க. நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்மளால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நினைங்க. பாசிட்டிவான அதிர்வலைகளை இந்த வருஷத்துலேருந்து ஈடுபடுத்துங்க. நீங்களும் உலகம் போற்றக்கூடிய உத்தமராக வருவீங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நேரம் பேச முடியாது. இந்த மீன ராசிக்காரங்களோட இந்த 12 ராசியினுடைய பலன்கள் இப்போ முடியுது இந்த வருஷத்துக்கு. நம்ம 2020 எப்படி இருக்குங்கிறது அடுத்த வருஷம் பார்ப்போம். 2019 ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட, ஒரு நல்ல மெசேஜோட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுங்கள். கடந்த காலங்கள் கடந்ததாக இருக்கட்டும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு அதை தினமும் அசை போடாமல் இனி வருங்காலத்தை பற்றி யோசிப்போம். நிகழ்காலத்தை நாம் சிறப்பாக்குவோம். எதிர்காலம் நிச்சயம் உண்டு என்று சொல்லி நாளைய பொழுது நல்ல பொழுதாக அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.